முருகா, எம்பெருமன் ஆண்டவா, உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளி மலையான் மகனே வேலையாய் என் வாழுவளம் காண கடைக்கண் பாறையா. சாமி, நல்லா அசந்து தூங்கிட்டேன். ஏய், இப்ப எதுக்கு எந்திரிச்ச நீ? பரவாயில்ல, தூங்கு. நீங்க எப்ப எந்திரிச்சீங்க? நான் எங்க தூங்குனேன்? அது நீ வேற டவல் போட்டு தூங்க சொன்னியா, எனக்கு தூக்கமே வரல. அப்படி தூங்கி பழக்கமும் இல்ல. நைட் எல்லாம் முடிச்சுக்கிட்டே இருந்தேன், மிட் நைட்லயே எழுந்துட்டேன். சரி, அப்படியே முடிச்சுக்கிட்டே இருக்கும்போது வெளியில பார்த்தா லைட்டா வெளிச்சம் வந்துச்சா, சரி ரெடி ஆகலான்னு குளிச்சுட்டு ரெடியாகி வந்துட்டேன். ஆனா உங்களுக்கு டயர்டா இருக்குன்னா நீங்க தூங்குங்க சாமி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல சாமி, சமையல் வேலை எல்லாம் பாக்கணும், வீட்டு வேலையை பாக்கணும். அட என்ன சாமி நீங்க, அதெல்லாம் குருசாமி இருக்காருல்ல, கல்யாண சாமி பாத்துப்பாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க போதுமா, தூங்க வேண்டாம்ல? ஷோரா? ஓகே சாமி. அப்போ நீங்க பதறாம நிதானமா குளிச்சு ரெடி ஆயிட்டு வாங்க, சரியா? நான் போய் பூஜை ரூம்ல சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே, போங்க சாமி, போங்க போங்க. முருகா குட் மார்னிங் குருசாமி. வாங்க கணிசாமி, வணக்கம் வணக்கம். சாமி, காபி போடவா? காஃபி எல்லாம் அப்புறம் போடலாம், நீங்க வெளியே வாங்க சாமி கொஞ்சம். சரிங்க சாமி, இந்த வரேன் சாமி. சாமி எது கூப்பிடுது புரியலையே, என்னன்னு கேட்போம். சொல்லுங்க கணிசாமி. சாமி, காஃபி எல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம். நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் கவனமா கேளுங்க, சரியா? சரிங்க. பர்ஃபெக்ட்டா நான் சொல்றத நீங்க கரெக்டா பண்ணணும். சொல்லுங்க சாமி முதல்ல. குட். அது வந்து ஓகேவா, புரிஞ்சுதா? சாமி, என்ன சாமி சொல்றீங்க? நிஜமாவே இத பண்ணணுமா சாமி? அட, அதெல்லாம் சரியா வரும் சாமி, நீங்க பதறாம இருங்க. நான் சொல்றத அப்படியே செய்யணும்னு சொன்னேன்ல. நீங்க சொல்றத நான் செய்யத்தானே சாமி இருக்கேன். சாமி, இருந்தாலும் மனசுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சொல்றத அப்படியே செய்யுங்க போதும். சரி, நான் மேல போறேன், நீங்க வந்துருங்க, சரியா? சரிங்க பாருங்க குருசாமி, பர்ஃபெக்ட்டா இருக்கணும். கன்னிசாமி, அதெல்லாம் கரெக்டா இருக்கு சாமி. நீங்க சொல்லிட்டீங்க சாமி, இந்த குருசாமி செஞ்சுறான். நீங்க போங்க சாமி. சரி, ஓகே சாமி, போங்க. பின்னாடியே நான் வரேன். என்ன நந்தினி சாமி, என்ன இப்பதான் எந்திரிச்சிங்க, அதுக்குள்ள குளிச்சுட்டு வந்துட்டீங்களா? சூப்பருங்க. ஐயோ, நீங்க என்ன விட பயங்கர ஃபாஸ்டா இருக்கீங்க சாமி. ஆமா, அதே ஸ்பீட்ல கொஞ்சம் கண்ணை மூடுங்க, ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன? அட, கண்ணை மூடுங்க, அப்பதானே தெரியும். சர்ப்ரைஸ் இல்ல, கண்ணை மூடுங்க, செம்ம சர்ப்ரைஸா இருக்கும். மூடுங்க மூடுங்க, நல்லா மூடுங்க.
ஏய் இத பாரு நந்தினி, சரி நந்தினி சாமி, இத பாருங்க, நான் உங்களை நம்புறேன், திறக்கவே கூடாது சரியா? அப்படியே இருக்கணும். சூப்பர் சர்ப்ரைஸ் சாமி. கண்ணை திறக்கவே கூடாது சாமி. சாமி ரெடியா இருக்கு சாமி. ஓகே ரெடி 1 2 3 சாமி. கண்ணை திறக்க கூடாது, திறக்கவே கூடாது. அவ்வளவுதான். முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தோரணமலை ஆண்டவனுக்கு அரோகரா. முருக பெருமானுக்கு அரோகரா. என்ன சாமி எனக்கு மாலை போட்டு விட்டுருக்கீங்க? ஆமா சாமி, இன்னில இருந்து நீங்களும் இந்த வீட்ல சாமி தான். ஆமா சாமி. என்ன சாமி இது? தங்கச்சி சாமி, நான் என்ன பண்றது சொல்லுங்க சாமி. சின்னையா சாமி சொன்னது இந்த குருசாமி நான் செஞ்சேன், அவ்வளவுதான் சாமி. அவ்வளவுதான் சாமி. இங்க பாருங்க சாமி, எதுக்கு பயப்படுறீங்க? மாலை போட்டது நல்ல விஷயம் தானே அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க. அதுக்கு இல்ல சாமி. வேற எதுக்கு? எதுக்கு திடீர்னு? ஏற்கனவே 2 சாமி இருக்கீங்க. உங்களுக்கு வேலை பார்க்க, உங்களை கவனிச்சுக்க நான் ஒரு ஆள் இருக்கணும்ல. மாலை போட்டா என்ன கவனிச்சுக்க முடியாதா என்ன? ஆனா எதுக்கு சாமி இப்படி திடீர்னு பண்ணீங்க? இங்க பாருங்க சாமி, நீங்க நினைக்கிற மாதிரி நான் திடீர்னுலாம் ஒண்ணும் பண்ணல. என் தாய் குலம் உங்களை எருமைன்னு சொன்னாங்கல்ல சாமி, இப்ப மாலை போட்டாச்சு, இனிமே எப்படி திட்ட முடியும்? சாமின்னு தானே கூப்பிட முடியும். அதுக்காக தான். ஆனா இதெல்லாம் சரியா வருமா? அதெல்லாம் கன்ஃபார்மா சரியா வரும் சாமி. நீங்க நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாருங்க. சின்னையா சாமி, ஏன் சாமி? நீங்க மாலை போட்டாலும் சரி, மாலை போடாட்டாலும் சரி, சுந்தரவல்லி அம்மா சாமிய ஒரே மாதிரியே டீல் பண்றீங்க சாமி. என்ன பண்றது சாமி? பால் எந்த டைரக்ஷன்ல வருதோ அப்படிதானே அடிக்க முடியும். ஆமா சாமி. இங்க பாருங்க, நம்ம சும்மா இங்க நின்னு பேசாம பூஜை ரூமுக்கு போய் பூஜை எல்லாம் பண்ணி சாமியை கும்பிட்டுட்டு நம்ம பக்த கோடி எல்லாம் நாம இங்க மீட் பண்ணணும் இல்ல? கட்டாயம் சாமி. முருகனுக்கு, கந்தனுக்கு, முருகனுக்கு, கந்தனுக்கு, முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, கந்தனுக்கு. ரெடி? வா 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 வா. நந்தினி, என்னம்மா நந்தினி? என்ன சாமி திடீர்னு மாலைலாம் போட்டுட்டீங்க, சொல்லவே இல்ல? எனக்கே தெரியாதுங்க ஐயா. உங்களுக்கே தெரியாதா? ஆமாங்க ஐயா, சாமி சார் தான் திடீர்னு என்ன கண்ணை மூட சொல்லி இந்த குருசாமியை விட்டு மாலையை போட வச்சுட்டாரு. ஐயா எனக்கு ஒன்றும் தெரியாது ஐயா. கன்னிசாமி கேட்டான்னு சொல்லி இந்த குருசாமி போட்டு விட்டுட்டுங்கய்யா, அவ்வளோதான். ஏண்டாடி நந்தினி மாலை போட்டது ஏதாவது பிரச்சனையா என்ன? ஏய், யார் சொன்னா? அது ரொம்ப நல்ல விஷயம் தானே. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆமா டாடி. அப்போ நந்தினி கூட கோயிலுக்கு வரட்டும், நாங்க 2 பேரும் சேர்ந்தே போயிட்டு வந்துடுறோம். தாராளமா போயிட்டு வாங்க. குடும்பத்தோட முருகனுக்கு மாலை போட்டு தரிசனம் பண்ணிட்டு வர்றது கோடி புண்ணியம். நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா நானும் மாலை போட்டிருப்பேனே. சுந்தரவல்லி, நீ மாலை போடுறியா? சும்மா பேசாம இருக்க மாட்டீங்களா? ஏய் சரி, நான் சும்மா தானே கேட்டேன், அதுக்கு இதுக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகுற? போதும். ஆக நம்ம வீட்டுல 3 சாமி ஆயிடுச்சு. ஏமா திடீர்னு இவன் பாட்டுக்கு உனக்கு மாலையை போட்டு விட்டுனா விரதம்லாம் இருக்கணுமே, உனக்கு இதுல பழக்கலாம் இருக்கா? அதெல்லாம் ஊர்ல 8 குடி முருகனுக்கு மாலை போடுறது, நாடியம்மன் கோயிலுக்கு விரதம் இருக்கிறது, காவடி எடுக்கிறதுன்னு இதெல்லாம் பழக்கம் தாங்க ஐயா. ஆமல்ல, நீ ஊருக்கார பொண்ணு, உங்ககிட்ட போய் கேட்டுட்டு இருக்கேன் பாரு. சாமி விஷயத்துல போய் உனக்கு யாராவது கத்து கொடுக்கணுமா என்ன? வெற்றிவேல் முருகனுக்கு டாடி. அப்போ நாங்க சும்மா ஜாலியா கோயில் வரைக்கும் போயிட்டு வரட்டுமா? நல்லபடியா போயிட்டு வாங்க. ஓகே. என்னது இந்த நந்தினி இப்ப மாலை போட்டா? போலாமா சாமி? வாங்க சாமி. நம்ம கேஷுவலா நிப்போம். என்ன சாமி? என்ன பாக்குறீங்க? முருகனுக்கு அரோகரா. மாலை போடுவா? சாமி கோயில்ல தினம் குளிக்க முடியாது சாமி. என்ன விட்டு சாமி. பெரிய சாமி உங்களுக்கு காப்பி எடுத்துறேன் சாமி. மாதவி சாமி கிட்ட இது உடனே சொல்லி ஆகணுமே. கல்யாண சாமி உங்க வேலையை பாருங்க, என்னையே வேடிக்கை பாக்குறீங்க. என்னது வீக் டே விசிட்டா? ஐயோ வாய்ப்பே இல்ல.
வீக் டேஸ்ல எல்லாம் அவரால வரவே முடியாது. மை ஹஸ்பண்ட் இஸ் ரியலி டூ பிஸி வித் சோ மெனி மீட்டிங்ஸ். அவர் இல்லாம ஒரு கான்ஃபரன்ஸ் கூட நடக்க மாட்டேங்குதுன்னா பாத்துக்கோயேன். இப்ப வந்து சண்டே வேணா நாங்க கண்டிப்பா ட்ரை பண்றோம். ஓகே பை. அக்கா என்ன அள்ளி விடுற? என்ன அதுக்காக அடுத்தவங்க கிட்ட எல்லாம் என் புருஷனை போய் விட்டு கொடுக்க முடியுமா? நீ வேற. சரிக்கா, அதெல்லாம் போட்டோம். சண்டே பீச்சுக்கு போலாமா? என்ன பீச்சுக்கு எதுக்கு? ஆமாக்கா, சின்ன வயசுல பீச்சுக்கு போய் சுண்டல் சாப்பிட்டுட்டு குதிரையில எல்லாம் சவாரி பண்ணுவோம்ல. இப்ப ஏன் நம்ம எங்கேயுமே போறது இல்ல? ஏய், என்ன குதிரையில போற வயசாடி இது? என்னடி உனக்கு இப்படி எல்லாம் திடீர்னு விலங்கமான ஆசையெல்லாம் வருது? இல்லக்கா, என் ஃப்ரெண்டு ஒருத்தி அவ பாய் ஃப்ரெண்டோட போயிட்டு ஸ்டோரி எல்லாம் வச்சிருக்கா. அதான் அத பார்த்து உனக்கு என்ன வயிறு எரியுதா? எங்க இந்த ரெண்டு சாமிகளும் காணோம்? லைட்டா வயிற்று இங்க இருக்குதுங்களா? ஏமா இங்க என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கெல்லாம் தேடுறது உங்களை? அதுவா, நாங்க அனுப்புன ராக்கெட்ல ஏதோ பிரச்சனையா, அதை எப்படி தீர்த்து வைக்கலாம்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நக்கல் தானே வேணாங்கிறது. விண்வெளியை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுங்கறத தெரிஞ்சுக்கிட்டு உங்க அக்கா முன்னாடி கிண்டல் பண்றியா? அப்படிலாம் இல்ல மாமா, நாங்க பேசுறதே வெட்டி கதை. இதுல என்ன பண்றீங்கன்னு வேற கேக்குறீங்க. எங்க என்ன விஷயம்? எதுக்கு பதறீங்க? நம்ம வீட்ல இப்ப வரைக்கும் எத்தனை சாமி இருக்கு சொல்லு சுரேகா, நீ சொல்லு. என்ன சாமி ரூம்ல ஒரு 5-6 சாமி போட்டோ இருக்கும். ஐயோ, நான் அத சொல்லமா. சாமிக்கு மாலை போட்டவங்க வீட்ல எத்தனை பேர்? இது இப்ப ரொம்ப முக்கியமான விஷயமா? போங்க போய் வேலையை பாருங்க. ஐயோ மாதவி, அதுக்கு ஒரு காரணம் இருக்குமா சொல்லு. 2 பேரு, சூர்யா 1, கல்யாணம் 1. இப்ப அதுக்கு என்னங்க? இப்போ 3ஆவதா ஒரு சாமி வந்துருச்சுமா. யாரு? அப்பாவா? கடைசியில அப்பாவுக்கும் சூர்யா மாலை போட்டு விட்டானா? ஐயோ, அப்படி செஞ்சதா பரவாயில்லையம்மா. அப்புறம் அவ அந்த நந்தினிக்கு மாலை போட்டு விட்டாமா. என்னங்க சொல்றீங்க? ஆமா மாதிரி, கீழே அரோகரன்னு ஒரே அளப்பறையா இருக்கு. ஓ தம்பிதாம்மா வேணும்னே இந்த வேலையை பண்ணிருக்கான். இவனுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? உனக்கு எனக்கு தாம்மா இது வேண்டாத வேலை, ஆனா உன் தம்பிக்கு இது வேண்டின வேலைமா. ஆனா அவன் காரணம் இல்லாம இந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டான். என்னவா இருக்கும்? அக்கா, உனக்கு இன்னுமா புரியல? நாம அவளை நொந்தினின்னு பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்கோம்ல, அதை ஸ்டாப் பண்ணி அவளை மரியாதையோட சாமி சாமின்னு கூப்பிடணும்னு வச்சிருப்பான். அதுக்குதான் இவ்ளோ டிராமாவும். கண்டிப்பா அதுவாதாக்கா இருக்கும். அவெல்லாம் ஒரு ஆளு, அவளை போய் நாம சாமி சாமின்னு கூப்பிடணுமா? இப்ப என்ன சாமி பண்றது சொல்லுங்க சாமி. ஐயோ, இப்ப என்ன மாதிரி பண்றது சொல்லு சுரேகா. நந்தினி, கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே மனசுக்கு ஒரு வைப்பா இருக்குல்ல? இல்ல உனக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு அப்படிதான் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் நந்தினி சாமி, நான்லாம் எப்பவோ ஒரு வாட்டி கோவிலுக்கு போற ஆளு. ஒரு வேளை யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா போவேன். நானா போனதே இல்ல. ஆனா இப்போ நான் உன் கூட சேர்ந்து கொஞ்சம் பக்தி பழம் ஆயிட்டேன்னு டவுட்டாவே இருக்கு. என்ன நந்தினி, என்ன நான் தனியா பேசிட்டு வரேன், நீ என்ன அப்படி முறைச்சுக்கிட்டே இருக்க? என்ன வேற ஏதோ யோசனையா? வேற எதுவும் இல்ல சார். இப்ப கோயிலுக்கு போனப்ப நடந்த விஷயத்த பத்தி தான் யோசிக்கிறேன். கோவில் என்ன நடந்துச்சு? போனோம், சாமியை கும்பிட்டோம், வந்துட்டோம், அவ்வளவுதானே? அதோட முடிஞ்சா பரவாயில்லையே, அவங்களையும் பூஜைக்கு வர சொல்லிட்டு வந்திருக்கீங்க. ஆமா சொன்ன, அதுக்கு என்ன இப்போ? எதுக்கு சார் அவங்க எல்லாம்? அம்மா சண்டைக்கு வர மாட்டாங்களா? நந்தினி, நீ அத பத்தியா யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஐய, அதெல்லாம் விடு நந்தினி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க ஈஸியா சொல்லிடுறீங்க, ஆனா தேவையில்லாத பிரச்சனை வரும். அவங்க வந்தா அம்மாக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல, தெரிஞ்சும் எதுக்கு சார் கூப்பிடுறீங்க? நந்தினி, என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களா, நீ எப்படி சொல்லலாம்? சரி ஓகே விடு, நீ வீட்ல இருக்கிறது கூட அவங்களுக்கு பிடிக்கல, அதுக்குன்னு உன்னை கிளம்பி போ சொல்லணுமா? நந்தினி, அவங்க நினைக்கிறது மட்டும் தான் செய்யணும்னா இந்த ஊர்ல அவங்க மட்டும் தான் இருக்கணும். பின்ன என்ன நந்தினி, 4 பேர் சேர்ந்து இருக்கும்போது எல்லாரையும் அனுசரிச்சு தானே போகணும். ஏய், என்ன சிரிக்கிற? நான் ஒன்னும் தப்பா பேசலையே. சார் கரெக்டா தான் பேசுறீங்க, ஆனா மனுஷங்க கூட அனுசரிச்சு போகணும்லாம் பேசுறீங்களே, அதான் ஆச்சரியமா இருக்கு.
ஓகே ஓகே, உண்மைதான். நானும் ஒரு காலத்துல வேற மாதிரி தான் இருந்தேன். ஆமா, கரெக்ட் தான் நீ சொன்னது. என்னோட எமோஷன்ஸை பத்தி தான் நான் கவலைப்படுவேன். மத்தவங்க என்ன நினைப்பாங்க, இப்படி செஞ்சா மத்தவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமா, இத பத்தி எதையுமே நான் யோசிக்க மாட்டேன் நந்தினி. ஆனா இப்ப கொஞ்சம் மாறிட்டேன். இல்ல இல்ல, நீ மாத்திட்ட நந்தினி. நானா? ஆமா, நீதான். நீ இல்லனா நான் இப்படி மாறி இருப்பேனா? அதெல்லாம் இல்ல சார். யாரும் யாரையும் மாத்தலாம் முடியாது. எல்லாருக்கும் குணம்னு ஒண்ணு இருக்கு. இவ்ளோ நாள் அந்த குணம் வெளியே வர அளவுக்கு அந்த சூழ்நிலை இல்ல, இப்ப அமைஞ்சிருக்கு. அப்படி வேணா சொல்லலாம். அப்படி கூட சொல்லலாம் நந்தினி. நந்தினி, இங்க ஒரு பானிபூரி கடை இருக்கு. சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, பார்த்தாவே நல்லா இருக்கு. சாப்பிடலாமா? ஏய், நிறுத்தட்டா? சாமி சார், இப்ப 2 பேரும் மலைக்கு மாலை போட்டிருக்கோம். இப்ப விரதம் எல்லாம் இருக்கும், மறந்துட்டீங்களா? ஓ, ஓகே ஓகே, நாம பானிபூரி சாப்பிட கூடாது. சாரி முருகா முருகா. சாரிப்பா. ஹரோகரா 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 ஹரோகரா. இல்ல சாரி நந்தினி, நான் மறந்துட்டேன். பானிபூரி இஸ் வெஜிடேரியன் ரைட்? இருந்தாலும் சாப்பிட கூடாது. ஓகே. அவன் எப்படி கிளீனா பண்ணுவான்லாம் தெரியாதுல்ல. கரெக்ட். இதுக்கு தான் நந்தினி வேணுங்கிறது. ஓகே. டாடி சாமி. 2 சாமிகளும் வாங்க, உட்காருங்க, சாப்பிடலாம். வேண்டாம் டாடி, இப்ப வேண்டாம். நாங்க 2 பேரும் விரதத்துல இருக்கோம், அப்புறம் சாப்பிடுறோம். மாப்பிள்ள சாமி, நீங்களா இப்படி எல்லாம் பேசுறது? நீங்க மாலை போட்டதே அதிசயம், ஆச்சரியம், அபூர்வம், அட்டகாசம், அருமை அருமை. ஏன் மாப்பிள்ள சாமி, இப்போ காலையில எந்திரிச்சு பச்சை தண்ணியில குடிக்கிறீங்க, பயபக்தியோட கோயிலுக்கு போயிட்டு வர்றீங்க, இதுல விரதம் வேற இருக்கீங்க. எப்படி சாமி இது? சொல்லுங்க சாமி. நீங்களும் மாலை போட்டு பாருங்க சாமி, எல்லாம் தன்னால வரும். இந்த பாடிக்கு விரதமெல்லாம் தாங்காது. 4 வேளை சாப்பிட்டாதான் நார்மலா இருக்கும் பாடி. உயிர் முக்கியம் இல்லையா? ஆனா எனக்கு மட்டும் நேரமும் காலமும் கூடி வந்துருச்சுன்னா எல்லாம் தன்னால மாறிடும்னு நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப அது கரெக்டா நடந்துருச்சு. ஒன்னு அப்படி பாக்குறதுக்கு மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதெல்லாம் வார்த்தையால சொல்ல முடியாதா? இது சூர்யாதானு என் கண்ணே என்னால நம்ப முடியல தெரியுமா? நீங்க என்ன, என்னாலேயே சில டைம்ல நம்ப முடியல. ஆனா இது எல்லாத்துக்குமே நீங்க நன்றி சொல்ல வேண்டியது நந்தினி சாமிக்கு மட்டும்தான். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, நந்தினி சாமி பேரை சொன்னாலே சில பேருக்கு மூக்கு தன்னால உடையுது. சரி, அது இருக்கட்டும். நம்ம வீட்ல கன்னி பூஜை பண்ணணும்னு நந்தினி சாமி சொன்னாங்க. கன்னி பூஜை? ஆமா டாடி. அது நந்தினி சாமி, நீங்களே கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். ஆமாங்க ஐயா, முதல் தடவை மலைக்கு மாலை போடுறவங்கள கன்னிசாமின்னு சொல்லுவாங்க. அந்த வீட்ல ஏற்கனவே இதே மாதிரி மாலை போட்டிருக்கிற இன்னும் கொஞ்சம் சாமிங்களை கூப்பிட்டு அவங்கள வச்சு கன்னிசாமி பூஜை பண்ணுவாங்க. நம்ம வீட்ல சாமி சார் முத வாட்டி மலைக்கு போறாருல்ல, அதான் கன்னி பூஜை பண்ணி அன்னதானம் போடலான்னு சொன்னேன். அது எதுக்குமா இவ்வளவு தயங்கி சொல்ற? நல்ல காரியம், ஒரு புண்ணிய காரியம் செய்யறதுல என்ன தயக்கம்? சந்தோஷமா செய்வோம், நல்லபடியா செய்வோம். நந்தினி, அந்த சாம்பார் எடு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நந்தினியா? ஏய், உன் கைக்கு என்னாச்சு? சாம்பார் இங்க தானே இருக்கு, வேணும்னா எடுத்து குடி. பாரு, நந்தினி சாமின்னு சொல்லணும், புரியுதா உனக்கு? ஆளப்பாரு. அக்கா, நான் சொல்லல, அப்படியே நடக்குது பாரு.
இங்க பேசு. என்ன அங்க பேசுற குசு குசுன்னு? ஆ? அதெல்லாம் என்னால நந்தினி சாமி நந்தினி சாமின்லாம் சொல்ல முடியாது. ஓ அப்படியா? இப்போ ஒழுங்கு மரியாதையா நீ சொல்ல போறியா இல்ல இந்த சாம்பார தூக்கி மூஞ்சில ஊத்தவா? அதை பிளேட்லயே ஊத்த வேண்டியதானே? ஏய், நந்தினி சாமி நந்தினி சாமி நந்தினி நந்தினி சாமி. அப்படி கூப்பிட்டு பழகு, மரியாதைய பழகு. சாம்பார் தானே? இந்த நான் ஊத்துறேன், அண்ணன் ஊத்துறேன், அண்ணன் சாமி ஊத்துறேன். இந்த குடி குடி, உள்ள குடி, நல்லா குடி குடி, உள்ள குடி குடி. நீங்க சாப்பிடுங்க சாமி. நந்தினி சாமி வாங்க சாமி, நாம போலாம். டாடி சாமி நாங்க மேல போறோம். வாங்க சாமி போலாம். ஐயே, ச்சே.